வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிங்களுக்கு புட்டி பால் தாங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது, ஏன் நீங்கள் ஆட்டுக்குட்டிங்க புட்டி பால் கொடுக்குறீன்ட்டு. எங்கள் ஆடுங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 குட்டி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆடுங்க பார்த்தீங்கன்னா 2 ஆடு தாய் ஆடுங்க. ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெட்டை குட்டியாக போட்டுச்சு. ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 2 கடா குட்டியாக போட்டுச்சு. இன்னொரு ஆடு பார்த்தீங்கன்னா 2 பொட்டைக்குட்டி போட்டுச்சு. அதனால் அது தாய் ஆட்டுக்கிட்டேருந்து பால் பத்தலை. நாங்கள் மாட்டு பண்ணை வச்சு பால் கறந்து ஊற்றி பார்த்துன்னு இருக்கிறோம் இல்லைங்களா. அதனால் சரி மாட்டு பாலே எடுத்து பால் காய்ச்சி புட்டியில் ஊற்றி புட்டி பால் கொடுக்குறோம் ஆட்டுக்குட்டிங்களுக்கு. இன்னொரு குட்டி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் குச்சின்னு இருக்குது. அது செம்மறி ஆட்டுக்குட்டி. அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ராமு. அதுக்கும் கொடுக்குறோம். மொத்தம் 5 குட்டிங்க புட்டி பால் குடிக்கும். 4 குட்டி தான் இருக்குது. இன்னொரு குட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு பின்னாடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு என்ன இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இந்த குட்டிங்களுக்கு தினமும் காலையிலையும் நைட்டும் புட்டி பால் கொடுப்பாங்க. மிச்ச டைம் எல்லாம் அது ஆட்டுக்கிட்டே போய் குடிச்சிக்கும், தாய் ஆட்டுக்கிட்டே. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இப்போ 2-3 நாளாக வீடியோவே கண்டென்ட்டே கிடைக்கலைங்க. கிடைச்ச எல்லா வீடியோவும் நான் எடுத்து போட்டுட்டேன். கண்டென்ட் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் லாங் வீடியோ நான் இப்போல்லாம் போடுறதில்ல அவ்வளோ. இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 நாள் தான். அதுக்கப்புறம் நம்ம மாட்டு பொங்கல் வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம சேனலில் லைவ் போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலில் லைவ் பார்க்க எல்லோரும் வந்துருங்க. நாளையிலேருந்தே மாட்டுக்கொட்டாயில் இருக்கிற எல்லா சாணியும் செவுத்தில் ஒட்டினுக்கிற எல்லா சாணியும் நாளிலேருந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு க்ளீன் பண்ணுங்க. அந்த வீடியோவில் எடுத்து போடுறேன். ஓகே, பாய் கைஸ். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா முடிந்தது.